இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஓடிஐ மேட்சில் விராட் கோலி, கேஎல் ராகுல், சுபம் கில் அதிரடியாக விளையாண்டு 356 ஒரு மிகப்பெரிய டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணி சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்திய அணி. இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது ஓடிஐ மேட்ச்சில் இந்திய அணி பேட்டிங் எப்படி விளையாண்டாங்க, சுபம் கில், விராட் கோலி பண்ண சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் பிரிவு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா, சுபம் கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இந்திய அணியில் சுபம் கில், ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கினாங்க. ஆனால் ரோஹித் 2 பாலுக்கு ஒரு ரன் அடிச்சிருக்கும் போது மார்க் அவுட் போட்ட பாலில் பிலிப் ஷாட்டை கேட்ச் கொடுத்துட்டு முதல் விக்கெட்டை அவுட் ஆகிட்டு வெளியேறினார். அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்த சுபம் கில், விராட் கோலி போட்டியை நிதானமாக எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 110 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதில் விராட் கோலி ஃபார்ம் அவுட்டில் இருந்து அரை சதம் அடித்தது மட்டும் இல்லாமல் சதமும் அடிச்சிருக்கலாம், ஆனால் அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டார். கோலி இந்த மேட்ச்சில் 16,000 ஓடிஐ ரன் அடித்த வீரர் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையும் படைச்சார். விராட் கோலி இந்த மேட்ச்சில் 55 பாலுக்கு 52 ரன், 7 பவுண்டரி, 1 சிக்ஸ், 94 கிட்ட விக்கெட் வச்சிருக்கும் போது ஆடில் ரஷீத் போட்ட பாலில் ஷாட்டை கேட்ச் கொடுத்துட்டு விராட் கோலி வெளியேறினார். மேலும் விராட் கோலி இந்த மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்தது மூலம் இந்திய அணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்திருக்கு. மேலும் ஆசிய அளவே அதிவேகமாக சர்வதேச போட்டியில் 16,000 ரன்களை அடித்த வீரர் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையை விராட் கோலி படைச்சு அவுட் ஆனார். அதே போல் அதிரடியாக விளையாண்ட சுபம் கில் இந்த மேட்ச்சில் சதம் அடித்து அதிவேகமாக ஓடிஐயில் 2,500 ரன் அடித்த வீரர், அதே போல் சர்வதேச போட்டியில் அதிவேகமாக 5,000 ரன்களை கடந்த வீரர் அப்படிங்கிற சாதனையை சுபம் கில் படைத்தார். மேலும் சுபம் கில் இந்த மேட்ச்சில் சதம் அடிக்கிறது மூலம் அகமதாபாத் மைதானத்தில் T20, ODI, டெஸ்ட், IPL 4 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் டிஃப்ரெண்ட் அணிக்கு எதிராக சதம் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட சாதனையை சுபம் கில் படைச்சு அவுட் ஆனார். சுபம் கில் இந்த மேட்ச்சில் 102 பாலுக்கு 112 ரன், 14 பவுண்டரி, 3 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது ஆதில் ரஷீத் போட்ட பாலை கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். அதிரடியாக விளையாண்ட செய்யர் அரை சதம் அடித்து சதத் நோக்கி போயிட்டு இருந்தார். அவர் 64 பாலுக்கு 78 ரன், 8 பவுண்டரி, 2 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது ஆடில் ரஷீத் போட்ட பாலில் கீப்பட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த கேஎல் ராகுல் 29 பாலுக்கு 40 ரன் அடித்து கம்பேக் ஆகி சம்பவம் பண்ணிட்டு அவுட் ஆனார். ஹர்திக் பாண்டியா 17 ரன்லையும், அக்சர் பட்டேல் 13 ரன்லையும், வாஷிங்டன் சுந்தர் 14 ரன்லையும், ராணா 13 ரன்லையும் அவுட் ஆக இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பேருக்கு 356 ஒரு மிகப்பெரிய டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் ஆடில் ரஷீத் 10 ஓவர் வீசி 64 ரன்களை விட்டு கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டை முக்கியமான நேரத்தில் எடுத்து கம்பேக் ஆனார். அவர் மட்டும் சுபம் கில், ஐயர், விராட் கோலி போன்ற விக்கெட்டை எடுக்காமல் இருந்தால் இந்திய அணி 400 ரன்னை ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. அதுக்கு இந்திய வீரர்கள் சூப்பராக விளாண்டாங்க. ஆனால் ஆடில் ரஷீத் சூப்பராக கம்பேக் ஆகி முக்கியமான நேரத்தில் முக்கியமான வீரர்களுடைய விக்கெட்டை எடுத்திருந்தார். ஸோ தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்க இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 ODI மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிச்சு இந்த சீரீஸை கைப்பற்றிருக்காங்க. இருந்தாலும் இந்த போட்டி ஒரு முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுது. ஸோ விராட் கோலி, சுபம் கில், கேஎல் ராகுலுடைய இந்த மரண கம்பேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்பியன் டிராபி தொடரிலையும் இதே போல் இந்திய வீரர்கள் செயல்பட்டு கோப்பையை விட்டு பெறுவாங்களா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். Thank you for watching.